கிரியாட்டின் சேஃப் தான். ஆனா முடி கொட்ட வாய்ப்பு இருக்கோ? சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் வாங்க. டெஸ்டோஸ்டெரான்ல இருந்து வர ஒரு மெட்டபோலைட் தான் டீஹைட்ரேட் டெஸ்டோஸ்டெரான், அதாவது DHT. சில பேரோட ஹேர் ஃபாலிகல்ஸ் பாத்தீங்கன்னா DHTக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதனால DHT போய் உங்க ஹேர் ஃபாலிகல்ஸோட பைண்ட் ஆயிடுது. இதனால என்ன ஆகுதுன்னா உங்களோட ஹேர் ஃபாலிக்கலோட சைஸ் கம்மியாகி கொஞ்சம் கொஞ்சமா தின் ஆயிட்டே வருது ஹேர். ஏன்னா உங்க ஹேருக்கு பிளட் சர்க்குலேஷனுமே ரொம்ப கம்மியாயிடுது. கிரியாட்டின் எடுத்தா DHT இன்க்ரீஸ் ஆகும் இப்படின்ற ஃபியர் வந்து ஒரு 2009 ஸ்டடில இருந்தா வந்துச்சு. அதுல ஒரு 20 ரக்பி பிளேயர்ஸ் கிரியாட்டின் லோட் பண்ணும்போது அவங்களோட DHT 56% இன்க்ரீஸ் ஆச்சாம். ஆனா இந்த ஸ்டடில பாத்தீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் அவங்க மெஷரே பண்ணல, அண்ட் ஹேர் ஃபால் பாராமீட்டர்ஸ் அக்கவுண்டே பண்ணல, அண்ட் DHT ஓட லெவல் இன்க்ரீஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப இன்சிக்னிஃபிகண்டா தான் வந்துச்சு. அந்த ஸ்டடியை ரிப்பீட் கூட பண்ணல, சோ டோட்டலி டிஸ்கிரெடிட் பண்ணியாச்சு. ஆனா 2025ல ஒரு ஸ்டடி வந்திருக்கு. அதுல 40 ரெசிஸ்டன்ட் ட்ரெயின் மேல்ஸ்க்கு ஓவர் பீரியட் ஆஃப் 12 வீக்ஸ் 5 கிராம் பெர் டே கிரியாட்டின் கொடுத்து கிளினிக்கல் ட்ரையல் ஒன்று கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா அவங்க டெஸ்டோஸ்டெரான் லெவல்ஸ் எடுத்திருக்காங்க, DHT levels, blood biomarkers, kidney test, and qualified dermatologists வந்து hair fall parameters எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல DHT கிரியாட்டினால இன்க்ரீஸ் ஆகல. they are independent of each others அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ கிரியாட்டின் எடுத்தா முடி கொட்டும் அப்படின்றது ஒரு மித் தான். ஆனா உங்களுக்கு ஆண்ட்ரோஜெனடிக் அலோபேஷியா, அதாவது ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் பால்ட்னஸ் இருக்கு, நம்ம உங்க டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட ஒரு டீடைல் கன்சல்டேஷன் வாங்கிட்டு உங்க கிரியாட்டின் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க.